குருவி ரொம்ப கடுமையா உழைக்கிறவ. அவளும் அவளோட பொண்ணும் சேர்ந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு விவசாய தோட்டத்துல கோதுமைய பயிரிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோதுமையும் அறுவடைக்கு தயாரா இருந்தது. நாளைக்கு இந்நேரம் நம்மளோட தோட்டத்துல அறுவடை மொத்தமா முடிஞ்சிருக்கும். அதன் பிறகு நாம அதை சந்தையில வித்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லி தன் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் மரக்கிளையில உட்கார்ந்துருந்த கோரிக்காகம் கேட்டுட்டா. தோட்டத்து வேலைய முடிச்சிட்டு மீனுவும் அவளோட பொண்ணும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழைக்கு பயந்து எல்லா பறவைங்களும் அவங்களோட வீட்லயே இருந்தாங்க. அதே காட்டுல மீனுவும் அவ பொண்ணு கூட அவளோட வீட்ல இருந்தா. கோரிக்காகமும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் காலு கிட்ட சொன்னா. நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு தெரியும் எப்படி அவளோட அறுவடைய கெடுக்கணும்னு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவளை பணக்காரியா வாழ நான் விட மாட்டேன் அப்படின்னு காலு சொன்னா. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. காலு தான் கையில ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு மீனுவோட தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். அவளோட தோட்டம் நதிக்கரைக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்தது. காலுக்காகவும் அவன் எடுத்துட்டு போன மண்வெட்டிய வச்சு நதிக்கரைய வெட்ட ஆரம்பிச்சான். பிறகு அதன் வழியா மீனுவோட வயலுக்கு தண்ணீர் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுவோட பயிர்கள் மொத்தமும் மூழ்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பார்த்து காலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏ மீனு, என்ன தைரியம் உனக்கு? இந்த காட்டுலயே நாங்க தான் பணக்கார பறவைங்க. எங்களை எதிர்த்துக்கிட்டு நீ அறுவடை பண்ணி பணக்காரியா மாறிடலான்னு நினைச்சியா? காலையில உன்னோட வயலோட நிலைமைய பார்த்து அந்த இடத்துலயே நீ நெஞ்சு வலிச்சு சாக போற. அப்படின்னு சொன்ன காலு பிறகு ரொம்ப சந்தோஷமா மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்கு வந்தது. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. உணவு தேடி போன மிட்டு மீனுவோட வயல் மொத்தமும் நீர் நிரம்பி இருக்கிறத பார்த்தா. உடனே ரொம்ப வேக வேகமா மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு, உன்னோட பயிர்களுக்கு ஆபத்து. நதியில உடைப்பு ஏற்பட்டு மொத்த தண்ணியும் இப்போ உன்னோட வயலுக்குள்ளதான் இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற மிட்டு? அட கடவுளே, இன்னைக்கு நான் அறுவடை பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லி ரொம்ப வேக வேகமா அவளோட வயலுக்கு வந்தா. வயல் மொத்தமும் நீர் நிரம்பி இருக்கிறத பார்த்து மீனு ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை பண்ணின, இப்படி கடைசி நேரத்துல என்னோட பயிர்கள் மொத்தமும் சேதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு காகங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மீனுவோட வயல்ல இருந்த மொத்த தண்ணீரும் வற்றி இப்போ வயல் மறு அறுவடைக்கு தயாரா இருந்தது. இத பார்த்து மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அங்கோ, இப்போ நம்ம வயல்ல தக்காளிய பயிரிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தையில தக்காளியோட விலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம அத பயிரிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ மீனுவும் அவளோட பொண்ணும் சேர்ந்து அந்த விதைகளை பயிரிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே விதைகளில் இருந்து தக்காளி செடிகள் வந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு தக்காளி செடிகளுக்கு தேவையான தண்ணீரை அவளும் அவ பொண்ணும் ராத்திரி பகலா கொடுத்தாங்க. இப்போ தக்காளி செடியில இருந்து நிறைய பூவோட காய்களும் காய்க்க ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்களும் கடந்தது. இப்போ மீனுவோட தோட்டத்துல நல்ல செழிப்பான சிவந்த தக்காளி பழங்கள் பழுத்திருந்தது. மீனுவோட தக்காளி மொத்தமும் அறுவடைக்கு தயாரான நிலைமையில இருந்தது. மீனுவோட தக்காளிய பார்த்த காகங்கள் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. பாலு, பாத்தீங்களா? அந்த மீனவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மறுபடியும் தக்காளிய சாகுபடி பண்ணிருப்பா. நாமளும் எவ்வளவோ இடையூறு பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் அந்த மீனும் அடங்கவே மாட்டேங்கிறா. பாலு, எப்படியாச்சும் அவளோட விவசாயத்துக்கு இந்த தடவை ஒரு பெரிய அடிய நாம கொடுத்துடணும். ஊரி, அத நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. கண்டிப்பா நாம இப்ப பண்ண போற வேலையில அடுத்ததா மீனு எந்த ஒரு பயிரையுமே பயிரிட மாட்டா. அந்த அளவுக்கு ஒரு வேலையை நான் பண்றேன். இங்க பாரு, நம்ம பையன் ஜக்கு தனியா இருப்பான். நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் போய் என் மாமாவை பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு தன்னோட மாமாவை பாக்குறதுக்கு போனா. காலு தன் மாமா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஆலு,
என்கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் நீ கொஞ்சம் தண்ணீர கலந்து அந்த தக்காளியில தெளிச்சிரு. அதுக்கப்புறம் அந்த தக்காளி மொத்தமும் அழுகி போயிடும். பிறகு அந்த கெமிக்கலை வாங்கிட்டு மறுபடியும் அவனோட காட்டை நோக்கி பறந்து வந்தா. காலு தான் கிட்ட இருக்கிற கெமிக்கலை தண்ணீர்ல கலந்தா. பிறகு அந்த தண்ணீரை மீனுவோட தக்காளி மொத்தத்திலையும் தெளிக்க ஆரம்பிச்சான். கண்டிப்பா நாளைக்கு அந்த மீனும் கதறி அழ போறா. உடனே ஜக்கு அங்க இருக்கிறத கவனிச்ச கோரி தான் பையன் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைச்சா. ஜக்கு, போப்பா, போய் வெளியில விளையாடு. அப்பா இப்பதானே வந்திருக்காரு. அம்மா அப்பாக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு தரேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியில போன ஜக்கு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் பறக்க ஆரம்பிச்சான். அவன் அங்க இருக்கிற தக்காளி தோட்டத்தை பார்த்தா. மீனு குருவியோ அறுவடைக்கு தயாராகி தன் பொண்ணை கூப்பிட்டுட்டு அவளோட தோட்டத்துக்கு வந்தது. அங்க ஜக்கு மயக்கமான நிலையில கிடக்கிறத பார்த்து மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க, உதவி, உதவி. அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. விஷயத்த கேள்விப்பட்டு காலுவும் கோரியும் மீனுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க தான் பையன் மயங்கி கிடக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. இவன் சாப்பிட்ட பொருள்ல ஏதோ விஷம் கலந்திருக்கு. கண்டிப்பா அவன் தக்காளியை தான் சாப்பிட்டிருப்பான். இந்த தக்காளியில தான் ஏதோ விஷம் கலந்திருக்கு. அப்படின்னு சொன்னாரு. ஐயோ கடவுளே, என் கையாலேயே என் பையனை கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி காலு வாழ ஆரம்பிச்சான். மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மீனு. உன்னோட பழங்களை அழிக்கலான்னு சொல்லி நான் தான் எல்லா தக்காளிலையும் விஷம் கலந்த தண்ணீரை தெளிச்சேன். அது தெரியாம என் பையன் சாப்பிட்டு இப்போ அவனே இறந்து போயிட்டான். அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா கதையையும் காலு சொன்னான். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க எனக்கு இடையூறு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் பண்ற விவசாயத்தை உங்களால தடுக்கவே முடியாது. இன்னைக்கு தக்காளி இல்லைன்னா நாளைக்கு நான் வேற ஒரு பயிரை பயிரிட போறேன். ஆனா உயிர் போனுச்சு உங்க பையன், அவன் திரும்பி வருவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. தயவு செஞ்சு விவசாயத்தை மட்டும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படின்னு சொன்னான். இத கேட்டு காகங்கள் 2 பேரும் வெட்டி தலை குமிஞ்சு நின்னாங்க. காகங்களோட பேராசையால அவங்க ஆசையா வளர்த்த அவங்களோட ஒரே பையனையும் அவங்க இழந்துட்டாங்க. இந்த கதையில எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோட நேம் என்னவோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.